ஒரு முறை ஒரு ரயில் பயணத்தில் எனக்கு பக்கத்தில் இருந்த பயணி யாரோட ஃபோனில் பேச ஆரம்பித்தார். நான் அவன் மேலே ஏன் நடவடிக்கை எடுத்தேன்னா, அவன் என்னை மதிக்கலை, அவன் நடவடிக்கை எடுத்தேன். அந்த நடவடிக்கையில் அவனுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் என்னை மதிக்கலைன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரையும் நான் கவனிப்பை விட மாட்டேன். இப்படியே பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த மனைவிக்கிட்ட, அவன் தான் நம்மளை மதிக்கலையே, அப்புறம் எதுக்கு நீ அந்த வீட்டுக்கு போனேன், இப்படி கொஞ்சம் நேரம். அப்புறம் வேறு யார்கிட்டையோ 10 வருஷம் முன்னாடி அவன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அவன் பொண்ணு கல்யாணம் என்ன மதிக்கலை, கூப்பிடலை, இப்படி கொஞ்சம் நேரம். இப்படியே கிட்ட 2-3 மணி நேரம் பேசியிருக்கார். அப்புறம் அவர் சாப்பிட ஆரம்பித்தோடனே என்ன பார்த்தார். நான் புக்கு படிச்சுட்டு இருந்தேன், என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டார். அது இலக்கியம்ங்க அப்படின்னு. இலக்கியம் படித்த என்ன லாபம், ஆனால் ஒரு 10 பைசா லாபம் இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார். கொஞ்சம் இரிட்டேட் ஆகி நான் சொன்னேன், நான் இலக்கியம் படிக்கிறதுனால தான் என்ன யார் யார் மதிக்கிறாங்க மதிக்கலைங்கிற கணக்கெடுப்பை வாழ்நாள் முழுக்க பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். வேறு வேலைகள் எனக்கு இருக்குது, அந்த பயிற்சி எனக்கு இலக்கியம் அளித்தது என்று அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். மேலே படுத்திருந்த ஒருத்தர் வேறு வாய் விட்டு சிரிச்சிட்டார். அன்றைக்கு இரவு நான் எழுந்திரிச்சு பார்த்தா இவர் தூங்காமல் உட்காந்துருக்கார். ஏன்னா டக்குன்னு ஒரு கண்ணாடி மாதிரி அவரை நோக்கி அவரை திருப்பி வச்சுட்டேன். நம்முடைய பெரும்பாலான நண்பர்களை பாருங்கள், இல்லை நம்மளே எடுத்து பாருங்கள், நம்ம உறவுகளுக்குள்ளே மாட்டிகிட்டு இருப்போம். உறவுகள் என்பது ஒன்று நமக்கு பாதுகாப்பு அளிக்கணும், நல்ல மனமகிழ்ச்சியுள்ள தருணங்களை அளிக்கணும். ஆனால் அப்படித்தானா? இல்லை. பெரும்பாலும் நம்ம உரசிட்டு இருக்கோம், பெரும்பாலும் நம்ம முட்டி மோதிட்டு இருக்கோம். கசப்புகள், காழ்ப்புகள், கோபங்கள், ஒவ்வாமைகள், அதுதான் நமக்கு இருக்குது. நமக்கு யார் மேலே பொறாமை இருக்குது, நம்ம மேலே மற்றவங்களுக்கு பொறாமை இருக்குது. நம்மளை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிடுறாங்க, அது நம்ம காதுக்கு வந்துடுது. நாமளும் யாராவது இதை பற்றி சொல்லிடுறோம், அவங்க காதுக்கு போயிடுது. சின்ன சின்ன தவறான புரிதல்கள், அது புரிதலை வளர்க்கக்கூடிய வம்பு பேச்சுகள், இதுக்குள்ளேயே வாழ்க்கையோட பெரும் பகுதி வீணாயிடுது. ஒரு 10 ஆண்டுகளை திருப்பி பாருங்கள், வாழ்க்கையில் பெரும்பகுதி இதில் வீணடிச்சிருக்கோம். இதுக்கு நாம் பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு இந்த உலகத்துடைய பெரும்பாலான சுகங்களை பயன்படுத்திக்கிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கோம்னா அது எவ்வளவு மாபெரும் வீணடிப்பு. இது ஏன் பண்ணுறோம், அதை நம்ம முதல்ல கவனிக்கணும். ஏன்னா நம்ம தவறான சுற்றத்தில் இருக்கிறோம். சுற்றம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. தன்னந்தனிமையில் வாழ்கிறது சாத்தியமே கிடையாது. யாருமே வேணாங்க, நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வேறு விதமான சுற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே சுற்றம் தேவை. அந்த சுற்றம் எதுங்கிறதா முக்கியமான கேள்வி. எந்த சுற்றம்? சுற்றம் 2 வகை. ஒன்று நமக்கு அமைந்த சுற்றம், இன்னொன்று நாம் அமைத்து கொள்ளும் சுற்றம். அமைந்த சுற்றம் என்பது நம்முடைய உறவுகள் தான். பிறப்பினால் வரக்கூடிய உறவுகள் இருக்குது, இரத்த உறவுகள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி அமையக்கூடிய பல்வேறு உறவுகள் நமக்கு இருக்குது. அலுவலக உறவுகள் இருக்குது, வணிக உறவுகள் இருக்குது. இதெல்லாமே அமையும் உறவுகள், வேறு வழி கிடையாது. இந்த உறவுகளை நாம் கையாண்டாகணும், இந்த உறவுகளை நாம் வாழ்ந்தாகணும். இது அமையும் உறவுகள். பழைய நிலப்பிரபுத்துவ காலம் சொல்லுவாங்க, பழைய காலம், சென்ற 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே உறவு என்பது அமையும் உறவு தான். அதற்கு அப்பால் ஒரு உறவு அவர்களுக்கு இருக்காது. எங்கே பிறந்தார்களோ அதில் தான். சாதி சனம் என்று சொல்லுவாங்க. வனத்தில் அலைந்தாலும் இனத்தில் அடைய வேண்டும் என்று சொல்லுவாங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று சொல்லுவாங்க. சுற்றம் அது அமையும் சுற்றம். ஆனால் அமைத்து கொள்ளும் ஒரு சுற்றம் தேவை என்பது இந்த நூற்றாண்டுடைய ஒரு வாழ்க்கை முறை. அமையும் சுற்றத்திலே எவரும் நிறைவாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது தானாக உருவாகக்கூடிய சுற்றம். நம்முடைய இயல்புக்கும் நம்முடைய ரசனைக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் நம்முடைய சிந்தனை போக்குக்கு உகந்ததாக அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அமையும் சுற்றத்தை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் எவ்வளவு குறைவாக வைத்துக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு குறைவாக வைத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு குறைவாக உறவு இருக்குமோ அந்த குறைவாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது தான் அங்கு குறைவான உரசல்கள் இருக்கும். நமக்கு உகந்த நம் மகிழ்வாக இருக்கக்கூடிய நம்முடைய சுற்றத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் அமைத்து கொள்ளும் சுற்றம்.
இன்றைக்கு ஒரு இந்தியனுக்கும் ஒரு அமெரிக்கனுக்குமான வேறுபாடு இதுதான். ஒரு அமெரிக்காவில் ஒருவன் தன்னுடைய சுற்றம் என்று தான் அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்கள் என்று ஒரு பேரை சொன்னால் அவர்கள் எவருமே அவருடைய இரத்த உறவினர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவருடைய அலுவலக உறவாக இருக்கிறது மிக குறைவாக தான் இருக்கும். அவர் தன்னுடைய தேடலுக்கும் தன்னுடைய ரசனைக்கும் தன்னுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அவரை தேடிக்கொண்ட நண்பர் சுற்றமாக இருக்கும். உதாரணமாக அமெரிக்காவிலே ஒரு பூங்காவில் நான் சென்று கொண்டிருந்த போது ஒரு 20 பேர் அமர்ந்து பேசி கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த அதில் ஒரு பலகை இருந்தது, கூட ஒரு புகைப்படம் இருந்தது. நான் சென்று பார்த்தால் அவர்கள் அத்தனை பேருமே எல்விஸ் பிரெஸ்லி என்கிற ஒரு பாடகனுடைய ரசிகர்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதம் அங்கே கூடுகிறார். அவரை பற்றிய நினைவுகள், அவருடைய பாடலை கேட்டது, அதை பற்றி பகிர்ந்து கொள்கிறார். அப்படி ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குது. ஒரு நண்பர் சொன்னார், வெவ்வேறு வகையான கலைப்பொருட்களை சேகரிப்பவருடைய சுற்றம் இருக்கிறது, வெவ்வேறு வகையான கார்களை சேகரிப்பவருடைய சுற்றம் இருக்கிறது, மலை ஏறுகளுடைய சுற்றம். பிரிட்டனில் ஒரு நண்பர் இருக்கிறார், முத்துகிருஷ்ணன். அவர் சொன்னார், பிரிட்டனை சுற்றி இருக்கக்கூடிய 8 மலைகளையும் ஒரே நாளில் ஏறுவது என்பது ஒரு பெரிய சவால். இதை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சுற்றம், ஒரு ஜாதி மாதிரியாக இருக்குது அந்த சுற்றம், அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான சுற்றங்கள் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்குடைய பொதுவான அலைவரிசை இருக்குது. ஒருவருடைய ஆர்வம் இன்னொரு ஆர்வம் ஒன்றாக இருக்கிறது, ஒருவருடைய ரசனை இன்னொரு ரசனை ஒன்றாக இருக்கிறது. அது ஒருவர் சந்திப்பதே மகிழ்ச்சி அளிக்கிறது, பகிர்ந்து கொள்வதற்கு ஏராளமாக இருக்கிறது. அப்படி ஒரு சுற்றம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்தியாவிலும் அப்படி சில சுற்றங்கள் இருக்கின்றன. உதாரணமாக திருவாசகம் முற்றோதல் குழு என்று ஒன்று இருக்கும், உழவாரப்படை குழு என்று இருக்கிறது. சைவ கோயில்களுக்கு முழுக்க போய் திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பொது சுற்றம் ஒன்று இருக்கிறது. அப்படி உங்களுக்காக நீங்கள் அமைத்து கொண்ட ஒரு சுற்றம் இல்லாதிருந்தால் உறவுகளுக்குள் சிக்கி உரசி உரசி நெருப்பு பறந்து வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருப்பீர்கள். ஒவ்வொரு கணமும் தேய்ந்து கொண்டிருப்பீர்கள். உரசல் எல்லாம் தேய்வைத்தான் உருவாக்கும். இதுதான் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இந்த நூற்றாண்டில் நாம் பயில வேண்டிய விஷயம் நம்முடைய சுற்றம் என்ன என்பதுதான். இந்த சுற்றத்துக்கு இன்னொரு பக்கம் உண்டு. பலர் இன்றைக்குள்ள சமூக ஊடகங்களுக்குள் செல்வார்கள், முகநூலுக்குள் செல்வார்கள். அங்கு தங்களுக்கு ஒரு சுற்றம் இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். முகநூலுடைய செயல்பாட்டு முறையே உங்களுக்கு ஏற்கனவே யாரை தெரியுமோ அவரை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது தான். முகநூலுடைய கட்டமைப்பே ஒரு ரேண்டம் செலெக்ஷன் தான். ஆகவே சம்பந்தமில்ல ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துறோம் உங்களுக்கு. அதுவும் இன்னொரு வகையான தப்பான உறவு சுற்றம் தான். அங்கும் உரசல் தான் இருக்கும். ஒரு சுற்றம் சரியானதாக இருக்கும் என்றால் அங்கே எதிர் மனநிலை உருவாகாது, உரசல்கள் உருவாகாது. நீங்கள் முகநூலில் சென்று தினசரி யாருடன் சண்டை போட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கசப்புகளை திரட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் எதிர் மனநிலையுடன் அதிலிருந்து வெளிவருகிறீர்கள் என்றால் அது சுற்றமாக என்ன அல்ல. முகநூல் என்பதும் இன்னொரு வகையான கசப்பு சுற்றம்தான், உரசல் இடம்தான். உங்களுக்கான தனி சுற்றம் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை எப்படி உருவாக்கி கொள்ள முடியும்? அதற்கு நீங்கள் தனி ஆர்வம் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். முதலில் தனியான ரசனையை ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த ஆர்வத்தை ரசனையை எப்படி உருவாக்கிக் கொள்வீர்கள்? அதற்கு நீங்கள் எதையாவது முதலில் பயில வேண்டும். எதிலாவது உங்களுக்கு பயிற்சியை நீங்கள் தேடி கண்டடைய வேண்டும். நீங்களே தேடி பயிலாமல் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம், ஒரு ரசனை உருவாகாது. எனக்கு ரசனை இல்லை சார் என்று சொல்லுவார். இந்த ரசனைக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு திரைப்படம் தான் பிடித்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். தரமான திரைப்படங்களை பயிலக்கூடிய ஏதாவது கல்வி முறையில் இருக்கிறீர்களா? திரைப்படத்தை ரசிப்பது எப்படி என்கிற ஏதாவது பயிற்சி அடைந்திருக்கிறீர்களா? அப்படி அடைந்திருந்தால் தான் நீங்கள் திரைப்பட ரசிகன். உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய திரைப்படங்களை எல்லாம் பார்த்து போகிற திரைப்பட ரசிகன் அல்ல. அவன் திரைப்பட நுகர்வோன், கன்சியூமர் மட்டும்தான், கண்ணாய்சியர் அல்ல. ரசிகன் என்பவன் அதற்கான பயிற்சி எடுக்கக்கூடியவன். பாட்டு கேட்பேன் என்பவன்
இசை ரசிகன் அல்ல, திரை நுகர்வோன் தான். முறையாக அதுக்கான ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்பவன் தான் ரசிகன். அப்படி ரசனையை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்றால் அதே ரசனை கொண்ட ஆளுகளை நீங்கள் கண்டடைய முடியும். அதற்கான பயிற்சிகள் வழியாகவே நீங்கள் கண்டடைய முடியும். எல்லா பயிற்சி வகுப்புகளும் இணையான ரசனை கொண்டவர்களை ஒன்றாக சேர்க்கக்கூடியது தான். அப்படி ஒரு ரசனை உலகத்தை நீங்கள் கண்டடைந்தீர்கள் என்றால் அதில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது. உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்வதன் வழியாக மேலும் வளர்ச்சி அடைகிறீர்கள். நீங்கள் கற்கும் போதே கற்பிக்க ஆரம்பிக்கிறீர்கள். கற்பது இன்பம், கற்பிப்பது இன்பம். நீங்கள் சரியான சுற்றத்தை அடைந்திருக்கிறீர்கள் என்றால் அந்த சுற்றத்தை சந்திப்பதே உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறதா? அவளோட இருக்க ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதா? அடுத்த சந்திப்பிற்காக நீங்கள் ஏங்குகிறீர்களா? வள்ளுவர் சொன்னார்களே, உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல். மகிழ்ச்சியுடன் ஒன்றாக சேர்ந்து அடுத்து எப்போது சேருவோம் என்று எண்ணிக்கொண்டு பிரிதல் நிகழ்கிறதா? அப்படி தான் உங்களுக்கு ஒரு சுற்றம் இருக்கிறது. அந்த சுற்றம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நண்பர்களே, சென்ற காலங்களில் வாழ்க்கை என்பது வேறு. ஓய்வு வயது என்பதை 60ஆக வைத்திருக்கிறார்கள். பல துறைகளில் 68, 58, சில துறைகளில் 54 கூட இருக்கிறது. தினத்தந்தி எடுத்து பார்த்தால் 60 வயது முதியவர் சாவு என்று செய்தி இருக்கும். ஆனால் முதுமை என்பது இன்றைக்கு 60 வயது அல்ல, இன்றைக்கு 80 வயது தான். ஓய்வு பெற்ற பிறகு 25 ஆண்டு காலம் சாதாரண ஒருவர் இன்றைக்கு வாழ்கிறார், 1/4 நூற்றாண்டு காலம். அந்த வாழ்க்கையை பற்றி எப்போதாவது திட்டப்பட்டிருக்கிறோமா? அந்த வாழ்க்கையில் என்ன செய்வோம் என்பது எண்ணம் நமக்கு இருக்கிறதா? ஒரு நட்பு சுற்றம், ஒரு ரசனை சுற்றம், ஒரு அறிவார்ந்த சுற்றம் இல்லாத ஒருவர் அந்த 25 ஆண்டு காலத்தை தள்ளி நீக்கவே முடியாது. திரும்பவும் அவர் ஓய்வு பெற்ற இன்னொரு வட்டத்துக்குள் செல்வார். பழைய கால சர்வீஸ் கதைகளை பேசி வாழ்க்கையை வீணடிப்பார். ஒருவரை நாம் சந்தித்த உடனே அவர் பேசுவது என்ன என்பது முக்கியம். பெரும்பாலான அவர்கள் பேசுவது என்ன என்று பாருங்கள், நோய்களை பற்றி பேசுவார். சுகர் இருக்குது சார், ப்ரெஷர் இருக்குது சார் என்பார். அதுக்கு என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எந்த டாக்டர் நல்லவர், எந்த டாக்டர் மோசமானவர், யார் யாருக்கு எந்தெந்த நோய் இருக்குது, என்ன வகையான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளலாம். இதை தவிர வேறு எதுவுமே பேசுவதற்கு இல்லாதவர்களாக நாம் ஒரு 60 வயதில் ஆகி அப்படியே 25 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே உழன்று கொண்டிருப்பதில் இருக்கக்கூடிய அசட்டுத்தனம் நமக்கே தெரியவில்லை என்றால் நாம் என்ன வகையான வாழ்க்கையை வாழ்கிறோம்? எல்லா அகவையிலும் ஒருவர் ஒரு புதிய துறைக்குள் நுழைய முடியும். எல்லா அகவையிலும் அதற்கான பயில் முறைகள் சிலது இருக்கின்றன. என்னுடைய நண்பர் ஒருவர், அவருடைய 60 வயதுக்கு மேல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிற்பக்கலை வகுப்புக்கு வந்தார். சிற்பங்களை ரசிப்பதை பற்றி ஒரு அடிப்படை பயிற்சியை அவர் அடைந்தார். அவர் எனக்கு சொன்னார், ஒரு கோயிலின் முன்னால் நின்று கொண்டிருக்கும் துவாரபாலகன் ஏன் அந்த கையை காட்டுகிறார் என்று நான் தெரிந்து கொண்டது என்னுடைய பெரிய தொடக்கம். திடீரென்று பல்லாயிரக்கணக்கான சிற்பங்கள் என்னிடம் பேச ஆரம்பித்து விட்டன. ஒவ்வொரு சிற்பமும் எதுவும் சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு ஒரு நாளில் 1 மணி நேரத்திற்கு மேல் நான் சிற்பங்களை தான் பார்க்குறேன். ஒவ்வொரு மாதமும் சிற்பங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த ஓராண்டு என்பது எனக்கு சிற்பக்கலை சார்ந்த நண்பர்கள் சகிதம் ஒரு முழுமையான வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. அப்படி உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அதை முதியவர்கள் அல்ல, இளைஞர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். கல்வி பயில்வர்கள், ஒரு துறையில் பணியாற்றுவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். தங்களுக்கென்று ஒரு சுற்றத்தை உருவாக்கி கொண்டவர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படி ஒரு சுற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான ரசனையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி வகுப்புகள் பலவற்றை நாங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம்.